ஃபஸ்ட்டு வந்து டேரக்டர் அவரை பற்றி சொல்லி ஆகணும். முருகதாஸ் சார் மீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டேரக்டரை நான் மதன் சார் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது முருகதாஸ் சார் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னும்போது நான் ஃபஸ்ட்டு இவரை பார்த்துட்டு ஓகே யாரோ பீட்ரெயின் சாரோட ரிலேஷன் யாரோ வந்திருக்காங்க போல், கொரியாவிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம பேச டேரக்டர் எங்கன்னு பின்னாடி தேட்டிருக்கேன், நான் தாங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்தேன். வாட் அ லுக்குக்கும் வாய்ஸுக்கும் அது லாங்குவேஜ் அதை விட வாங்க நாம் படம் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு. படம் பண்ணிக்கிருவோமா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி நாம் வந்து இந்த மாதிரி ஹிந்தி படம் மாதிரி நாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓகே சார் ஹிந்தி படம் மாதிரி பண்ணலாம் சார், முதல்ல உங்கள் லுக்கை மாற்றணும் சார் அப்படின்னு. நான் முதல்ல இந்த வேட்டியை கலட்டி எறிங்க அப்படின்னாரு, உங்களுக்கு நல்ல ஜீன்ஸு டிஷர்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னாரு, கொடுங்க சார் ஓகே, மீசை எடுக்கிறோம் ஸ்பைக் வைக்கிறோம்னாரு, சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார், இந்த மாதிரி எல்லாம் தப்பாலாம் ட்ரை பண்ணக்கூடாது சார். ஏன்னா இவர் பேசுறது அப்படி இருக்கும்போது நான் எப்படி நம்ப முடியும், யோசிச்சு பாருங்க. ஊர் எங்க சார், தேனி பக்கத்துல இருந்தா வர்றேன், உங்க ஊர் பக்கத்துல தான் அப்படின்னு. எனக்கு எங்க பெரியம்மா பேசுற மாதிரியே இருக்கு. ஏண்டா சாப்பிட்டீங்களாடா வந்து தின்னுட்டு போங்கடா ஒரு வாயு அப்படின்ற மாதிரியே தான் எனக்கு இருந்துச்சு. நமக்கு டவுட் ஆகி ஓகே சரி ஓகே பண்ணி நான் சொல்ல ஃபோட்டோ ஷூட்டில் பார்ப்போம் சார், கரெக்டாக வரலன்னா வேற ஏதாவது பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்க மறுபடியும் பண்ணிக்கிருவோம் அப்படின்னாரு. என்னத்தை கிருவோமோ அப்படின்ட்டு நம்ம அப்படின்னு ஃபோட்டோ ஷூட்டில் போனால் எதோ இப்படி இப்படின்னு மாற்றினாங்க, இப்படின்னு இருந்துச்சு. ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டு மேஜிக் ஆரம்பாய் ஒரு அப்படின்னு எந்திரன் அந்த டைலாக் இருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டரை தாண்டி படம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றதுல பயங்கரமாக விஷன் உள்ள ஒருத்தர். அவர் என்னைக்கு அந்த கான்ஃபிடென்ஸோட ஓட ஆரம்பிச்சாரோ என்னை மாற்ற ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்து அவர் கூட தான் இருக்கு. லாஸ்ட் 1 இயராக அவர் கூட தான் ட்ராவல் பண்ணிருக்கோம் இந்த படம் ஃபுல்லாக. அவரும் சொன்னார் நான் பயங்கர லக்கி சார், என்னோட ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்களா எப்படி முருகதாஸ் சார் கதை, அனிருத் மியூசிக்கு, அன்சிகா ஹீரோயின் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் சொன்னார். நீங்களும் லக்குன்னு சொல்லாதீங்க சார், லக்கெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் 14 வருஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எவ்வளோ போராடி இருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பலன் கிடைக்கணும்ல சார், அது இதுதான் சார் உங்களுக்கு. இதில் கான்ஃபிடென்ஸ் வரும் சார் நிறையா பேருக்கு, நம்மளும் கஷ்டப்பட்டால் எங்கேயாவது ஒரு டைமில் நீங்கள் நிறையா பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆவீங்க சார். நம்மளுடைய ஒரே வேலை இந்த மாதிரி நம்பி இருக்கவங்களுக்கு இது எப்படியாவது ஹிட் பண்ணிடணும் சார் அப்படின்றதான். அண்ட் அவரும் நானும் பேசியிருப்போம், நிறையா செலவு பண்ணுறாங்களே ப்ரொடியூசர்ஸ், தைரியமாக செலவு பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டே இருப்பார். முக்கியமாக கிளைமேக்ஸ் பற்றி சொல்லணும், க்ரோர்ஸில் செலவு பண்ணி ஒரு பாக்ஸிங் ஸ்டேடியம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் படத்தில் பார்க்கும்போது அந்த மேஜிக் தெரியும், இவ்வளோ பேரோட இன்புட்ஸ் இருக்கும்பொழுது அண்ட் படத்துக்கு பெரிய பட்ஜெட் வரும்போது இதோட வியாபாரம் இன்னும் பெருசாகும். அப்போது தேட்டரில் சப்போஸ் டிக்கெட் ரேட்டெல்லாம் ஊர்லலாம் ஜாஸ்தி ஆகும்பொழுது அப்படி கொடுத்து வந்து பார்க்குறவங்களுக்கு இதில் என்ன விஷயம் வச்சுருக்கோன்ற கேள்வி ஒவ்வொரு டைமும் டீமில் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருந்தது. ஓகே இதுக்கு ஏதாவது ஒவ்வொன்றும் புதுசாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஆரம்பிச்சது தான் அந்த தேடல், அதில் ஆரம்பிச்சது தான் மாஞ்சா சாங். அப்படியே இந்த படம் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி நின்றுடுச்சு. அண்ட் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல, இங்கே நிறைய பேர் நிறையா பெரிய விஷயங்கள்லாம் பேசினாங்க. நான் ஆர்டிஸ்டா ஹீரோவா ஸ்டாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்க்ரீனில் வரும்போது என்னை பார்த்தா சந்தோஷப்படணும், படங்கள் வந்து நம்பி வந்து பார்க்கலாம், தைரியமாக பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாரும் என்ன நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காங்களோ அதை ஃப்யூச்சரில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஆசையோடு மட்டும்தான் ஓடிட்டுருக்கேன். அண்ட் இன்றைக்கி இன்னொரு எக்ஸ்ட்ரா தைரியம் வந்திருக்கு, இவ்வளோ பேர் இருக்காங்க தட்டி கொடுக்குறதுக்கு, அண்ட் இவ்வளோ பேர் இருக்கீங்க தூக்கி விடுறதுக்கு அப்படின்னும் போது இன்னும் தைரியமான முயற்சிகளை பண்ணலாம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது.